Day starts with sunrise. I told the sun, don't come out till I finish the Dwajarohanam. ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆக போது வேகமாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சன்ரைஸை பார்த்தே தீரணுன்ட்டு. இருந்தாலும் நித்யானந்தாக்கிட்ட நம்ம ஒரு பர்மிஷன் கேட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் லேட்டாக சூரியனை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. And today 40 minutes sunrise late. கொஞ்சம் மேலே வந்துருச்சாடா வருது, அந்த கிளவுட்ஸ் மறைச்சிச்சு, லைட்டாக மேலே வந்துருச்சு. ஆமாம். You want to see? Only after I came out, finishing the Dwajarohanam, sun was even seen in the east. தலைவன்ட்ட சொல்லி வச்சிருந்தனால சன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்குது. அட்டா வியூவே அருமையாக இருக்குது. டெய்லி காலையில் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? சும்மா சில்லுன்னு அடிக்குது காற்று. It was actually. ஆக்சுவலாக இந்த பீச்சை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா கல், அது வரைக்கும் கடல் வாட்டர் வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ வந்து பீச்சை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் தான் மோகன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தண்ணிகள் நிறைந்த நகரத்தில் இருக்கேன். அப்படி நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஊருன்ட்டு, இருந்தாலும் காட்டுறேன். நீங்கள் வேற தண்ணி நினச்சிட்டிங்களா? இது கடல் தண்ணி. நீங்க நினைச்சதும் கரெக்டு தான். பாண்டிச்சேரியில தான் நான் இன்னைக்கு இருக்கேன். அந்த தண்ணிக்கு தான் ஃபேமஸ். இந்த ஊர்ல குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ, குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி இருக்குது. மளிகை கடையில பால் வாங்குற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மொபைல்ஸ் ஒரு நேரில் வச்சிருக்கானுங்க, கூட்டமா வந்து வாங்கிட்டு போறாங்க. இருந்தாலும் நாங்களாம் நல்ல பசங்கிறதுனால அந்த பக்கம் போகாம அப்படியே கடல் கரைக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு மட்டும் சூப்பரா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. மேல வந்துச்சு, மேகங்கள் மறைத்து கொண்டதா தெளிவாக தெரியவில்லை. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. குடும்பமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா குடிகார புருஷனை போட்டு தம்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அடித்தட்டு மக்கள், அதாவது சின்ன சின்ன கடைகளில் கூலி வேலை பார்க்குறவங்கள்ட்டலாம் இந்த ஃப்ரெஞ்சு ஈஸியாக பேசுகிறாங்க. நீங்கள் பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஞ்சு மட்டும் இல்லை, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் நிறைய மிக்சடான லாங்குவேஜஸ்லாம் பெங்களூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. சூப்பரா இருக்கு. மார்னிங்ல பீச்ல இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபீல் பண்ண முடியல, இங்கே தான் பண்ண முடியும். ஆஹா, இவர் தான் வாசு, நம்ம நெருங்கிய ஃப்ரெண்டு. ரவுடிங் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ, நிறைய மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. சின்ன 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 போட்ஸா நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. நெக்ஸ்ட் டைம் வரப்ப கண்டிப்பா கடலுக்குள்ளர ஒரு ட்ரிப்பு போற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணும். டிவி ஷோ நடக்குது, தியானம் பண்றாங்க பீச்சில் உட்காந்து. செமையா இருக்கு. புறா கூட்டமே இருக்குது. சும்மா இருக்கு, நான் டிஸ்டர்ப் பண்றதா நம்மளோட ஒரே வேலை. ஸோ இந்த புறாவையெல்லாம் நோண்டி பறக்க விட்டு பார்ப்போமா? அடி சாப்பிட்டு இருக்குது. அப்படியே போறேன். அப்படியே பறக்கான்னு பார்ப்போம். சும்மா சாப்பிட்டு இருந்த புறாவையும் பறக்க வச்சுட்டான். ஒன்றும் இல்லைங்க, வெறும் எக்ஸசைஸ். புறா கொஞ்சம் பறந்து பறந்து சாப்பிட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். வந்துருச்சு பாருங்க திருப்பி.
சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஆனால் மக்கள்லாம் அப்படியே தேனி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நான் சொன்னோன்னே ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க. ஜிஎஸ்டி பவன். நம்ம கட்டுற ஜிஎஸ்டிக்கு இதுக்கு லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கும். ஹோட்டலுக்கு தானே பவன் பேர் பாடுங்க. இந்த சிம்பிள் இருக்கு பாரு. சிம்பிள் இருக்குது. அப்படியே ஃபுல்லா ஃபாரின் மாடல்ல தான் இருக்குது. சூப்பரா நேச்சுரலா இருக்கு. அண்ணன் டைட்டா இருக்காரு. நீங்களே பாருங்க, எங்க பார்த்தாலும் பாரு ஒயின் ஷாப். பாரு நல்லா பாரு, அதை பார். இங்க பாத்தீங்கன்னா ரோடு கூட நல்லா இல்ல, ஆனா கடையெல்லாம் பாருங்க. மாட்டு சொல்லு. ஏய், கொஞ்சம் முன்னாடி போடா, சொல்லிடலாம். அவர் வண்டியில பாருங்க பை மாட்டு. ஹலோ பை மாட்டுக்கு பாருங்க. இங்க ஆட்டோல ஷேர் ஆட்டோலாம் பாரு, ப்ளூ கலர்ல இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பெட்ரோல் வெறும் 96 ரூபா தான். நான் பல மாசத்துக்கு அப்புறம் இந்த ரேட் எல்லாம் நான் கேள்விப்படுறேன். பொட்டானிக்கல் கார்டன் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஒரு பீச்சை ஒட்டி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கு. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டிங்கன்னா தான் நம்ம ஊரோட அந்த இது வரும். நமக்கு படத்தில் காமிக்கிறது எல்லாமே இந்த பீச்சை ஒட்டியே காமிச்சிட்டு பாண்டிச்சேரினோடனே ஆகா ஓகோ அப்படின்னு பில்டப் போடுறாங்க. இதாங்க பஸ் ஸ்டாண்ட். அதோட இங்க மெயினான ஒரு கலாச்சாரம் என்னன்னா ஃபிளக்ஸ் தான். எதுக்கோலாம் ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க. பிறந்தநாள் விழா, அதான்டா பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி என்ன சொல்றது, வீடு கிரகப்பிரவேசம் கூட நம்ம ஊர்ல எல்லாம் வைப்பாங்க. ஸ்கூல்ல பாஸ் ஆனதுக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் வந்ததுக்கு. இங்க பாருங்க, ஏதோ பர்த்டே பார்ட்டி தான் வர நடந்தது. இங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க, பிறந்தநாள் விழா தான் போடுது. நான் என்னத்தை பார்த்தனோ அதை அப்படியே உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.